100 மில்லியனுக்கும் அதிகமான யூரோஸ் கொடுத்து இப்போதைக்கு யான் டியமாண்டேவை ரியல் மேட்ரிட் வாங்கியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், பணமே வேண்டாம், எனக்கு வேற ஒண்ணு வேணும்னு கேட்கிறாரு யான் டியமாண்டே. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் ஐவரி கோஸ்ட்ல. ரொம்ப சின்ன வீடு, 25 பேத்துக்கும் அதிகமான மக்கள் அதுல வாழ்ந்திருக்காங்க. நடராத்திரி 2 மணிக்கு சவுண்டே இல்லாம டிவி பாக்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபுட்பால் பாக்குறது. 9 வயசுல யார் துணையும் இல்லாம கானா பார்டர் வரைக்கும் போய் ஃபுட்பால் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு, ஆடி இருந்திருக்காரு. சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது, உருளைக்கிழங்கு திருடி சாப்பிடுறதுன்றது அந்த சமயத்துல வெறும் 9 வயசுல. 15 வயசுல யுஎஸ்ஏ கூட்டு போறாங்க ஃபுட்பால் திறமையை காமிக்கிறதுக்காக. இங்கிலீஷே தெரியாது, ஆனா ஃபுட்பாலுக்கு மொழியே தேவையில்லையே. அப்புறம் செல்சி, போர்ன்மவுத், கிறிஸ்டல் பேலஸ் எல்லா இடத்துலயும் ட்ரையல்ஸுக்கு போறாங்க. எல்லாரும் சூப்பரா ஆடுற தம்பின்னு சொல்றாங்க, பட் யாருமே சேர்த்துக்கல. விசா முடியுது, ஆப்பிரிக்காவுக்கே கண்ணீரும் கம்பளியுமா திரும்ப வராரு. ஆனாலும் அவர் தங்கச்சி சொல்லிட்டே இருக்கு, ஆனா உனக்கு ஏதாவது ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுன்னு. 2 வாரம் லாலிகால அவருக்கான ஒரு கால் வருது. ரியல் மேட்ரிட்டுக்கு எதிராக அவரோட அறிமுகமும் நிகழ்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு. ஆனா அதுக்கப்புறம் தாங்க இருக்கிறதுலயே பெரிய அடி. அவரோட 15 வயசு தங்கச்சி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி அவர் அறிமுகமானதுக்கு அப்புறம் கிடைக்குது. அதுல இருந்து எல்லாமே ஒரு ரோபோட் மாதிரி ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. எம்பாப்பே டிவியில பார்த்தது, கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி அவங்க பேசினது, நானும் ட்ராக்பா மாதிரி உலக கோப்பைக்கெல்லாம் போறேன், நிறைய விஷயங்கள் அவர் தங்கச்சி கிட்ட பேசுனதை பத்தி அந்த ஒரு லெட்டர்ல எழுதியிருக்காப்ல, டியர் ராக்சன்னு சொல்லி. நீங்க டியமாண்டே ஆட்டத்தை ரசிக்கிறது மட்டும் இல்ல, அந்த லெட்டரும் உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். முடிஞ்சா படிச்சு பாருங்க.